முக்கிய செய்தி: விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் திமுக அரசு காட்டும் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் திமுக அரசு காட்டும் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் திமுக அரசு காட்டும் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் திமுக அரசு காட்டும் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு வழங்குவது உழவர்கள் மீதான திமுகவின் அக்கறை இதுதானா என்ற கேள்வியை இந்த அறிக்கையின் வாயிலாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். இந்த அறிக்கையின் வாயிலாக பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிடும் முக்கிய கருத்துக்கள் என்னென்ன? வணக்கம் கனகதாரா. கடந்த ஆண்டில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு வழங்குவது உழவர்கள் மீதான திமுகவின் அக்கறை இதுதானா என்ற கேள்வி எழுப்பி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து இப்போதுதான் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எப்போது வழங்கப்படும் என்பதும் தெரியவில்லை. பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விஷயத்தில் திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்றும், காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த மழையில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலும், நவம்பர் மாதம் பெய்த மழையில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலும் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அவற்றுக்கான இழப்பீடு இன்னும் வழங்கப்படாததை கண்டித்து கடந்த 23ஆம் தேதி அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை அடுத்து இழப்பீடு அறிவிக்கப்படும் என்று வெளியான செய்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும், ஆனால் செய்தியை படித்து பார்த்தபோதுதான் கடந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடப்பாண்டில் ஜனவரி மாதத்திலும் பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்குத்தான் 289.63 கோடி நிவாரணம் வழங்குவதற்கு இப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. யானையின் வாயிலிருந்து தவறி விழும் ஓர் உருண்டை சோறு 1 கோடி எறும்புகளுக்கு உணவாகும் என்பார்கள். உழவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நிதியுதவியும் கிட்டத்தட்ட இதே போன்றதுதான். 2024-25ஆம் ஆண்டில் தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையின் மதிப்பு 3,95,969 கோடி. உழவர்களுக்கு இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது 89.63 கோடி என்பது தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மதிப்பில் வெறும் 0.073%. அதாவது 1369 ஒரு பங்குதான் அரசு நினைத்திருந்தால் கடந்த ஆண்டிலேயே வழங்கியிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு வழங்காமல் ஓராண்டு தாமதம் செய்து வழங்குகிறது என்றால் அதிலிருந்து உழவர்கள் மீதான திமுக அரசின் அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது எனவும், உழவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு என்பது அரசின் செலவில் 1369 ஒரு பங்குதான். ஆனால் ஒவ்வொரு உழவருக்கும் கிடைக்கும் இழப்பீட்டு தொகை என்பது உழவர்களின் ஒரு பருவ உழைப்புக்காக கிடைக்கும் பயனாகும். இதை இவ்வளவு நாள் தாமதப்படுத்தி வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 28, டிசம்பர் 1, டிசம்பர் 4 மற்றும் ஜனவரி 20 ஆகிய தேதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கை வெளியிட்டிருந்தது. டிசம்பர் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற்ற உழவர்கள் மாநாட்டிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் அதை சுட்டிக்காட்டி கடந்த செப்டம்பர் 19, அக்டோபர் 22, நவம்பர் 25, 30, டிசம்பர் 15, 23 ஆகிய தேதிகளில் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் இப்போது இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டு இருக்கிறது. இதுவும் கூட போதுமானதல்ல. கடந்த ஆண்டு மழையில் பயிர்கள் பாதிக்கப்பட்ட போது ஏக்கருக்கு 6,800 வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதுவே போதுமானதல்ல என்பதால் ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் அறிவிக்கப்பட்டதை விட 25% குறைவாக 5,191 ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்படுகிறது என்று அரசு அறிவித்திருக்கிறது. எந்தெந்த வழிகளெல்லாம் சுரண்ட முடியுமோ அந்த வழிகளெல்லாம் உழவர்களை சுரண்டுவதையே திமுக அரசு வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டு உழவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். நடப்பாண்டில் பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இன்று வரை நிவாரண ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது தொடர்பாக இதுவரை மொத்தம் 5 முறை தான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் என்றும்,
ஆனாலும் நிவாரணம் வழங்க அரசு தயாராக இல்லை. அதனால் நடப்பாண்டிற்கான இழப்பீடு அடுத்த ஆண்டுதான் கிடைக்குமா என்று ஐயம் உழவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை திமுக அரசு போக்க வேண்டும் என்றும், திமுக ஆட்சிக்கு வந்த 4½ ஆண்டு ஆகிவிட்ட நிலையில் உழவர்கள் நலனுக்காக துரும்பை கூட அசைக்கவில்லை. சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையில் உழவர்கள் நலன் மற்றும் வேளாண்மை தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள 48 வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்படியாக உழவர்களுக்கு எதையும் செய்யாத திமுகவுக்கு வழங்க வேண்டிய அவர்களுக்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மட்டும் சுரண்டி கொள்கிறது. உலகிற்கு உணவு படைக்கும் கடவுளுக்கு திமுக அரசு மீண்டும் மீண்டும் துரோகம் இழைப்பதற்கு வரும் தேர்தலில் மறக்க முடியாத பாடத்தை தமிழக மக்கள் நிச்சயமாக கற்பிக்கப் போவது உறுதி என்ற வகையில் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.